மனைவியோடு அன்றுவரைய பிள்ளைகளோடு விசுவாச குடும்பத்தோடு ஒவ்வொருவரோடு ஊழியத்தில் உறுதுணையாய் நிற்கிற பிள்ளைகளோடு தகப்பனே ஊழியத்துக்கு கொடுக்கிற ஜெபிக்கிற உழைக்கிற பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருந்ததற்காக கோடி 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 கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய அபிஷேகம் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இன்னும் எங்களை மூடட்டும், இன்னும் எங்களை நடத்தட்டும், இன்னும் எங்களுக்கு ஞானத்தை தரட்டும். இந்த ஊழியம் உம்முடையது, சபை உம்முடையது, நாங்கள் உம்முடையவர்கள், மங்கை உம்முடையது. ஹல்லேலூயா. சொல்லுங்க நன்றி இயேசுவே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவர் மன மகிழ்ச்சியா இருப்பாரு. கர்த்தர் மகிழுவா. நம்மை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுவா. இது பரலோகத்தின் பாஷை. அல்லேலூயா என்பது பரலோகத்தின் பாஷை. அல்லேலூயா என்பது அது தேவ தூதர்களின் பாஷை. அல்லேலூயா என்பது நிக்கதவரக துட பௌதரா நிமஹந்த நேர பௌதரா ரே ஷே ரோகோ தோட்டோ ரோபோ. சொல்லுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு ஆவியிலும் விடுதலை, ஒவ்வொரு ஆத்மாவிலும் விடுதலை, ஒவ்வொரு சரீரத்திலும் பரிபூர்ண விடுதலை. உம்முடைய வார்த்தையின் வல்லமை இன்றைக்கு எங்க வாழ்க்கையை மாற்றட்டும். இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின் வல்லமை, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின் மகிமை, இன்றைக்கு நாங்கள் கேட்கிற உம்முடைய சத்தத்தின் மகிமை. தன்மைகளும் எல்லா ஆண்டவரே போராட்டங்களும் மன காயங்கள் பாரங்கள் எல்லாம் விலகட்டும். கர்த்தருடைய வார்த்தை ஊடுருவி பாயட்டும். என் ஆண்டவருடைய வார்த்தை விடுதலையை கொண்டு வரட்டும். என் தேவனுடைய வார்த்தை, என் இயேசுவினுடைய வார்த்தை மகிமையான வாழ்வை உண்டாக்கட்டும். மகிமையான வாழ்வை உண்டாக்கட்டும். ஆவியானவரே, எஸ் 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 சொல்லுங்க. ஆவியானவரே, விடுதலை விடுதலை. ஒரு சமாதானம், ஒரு சமாதானம், ஒரு சமாதான இருதயத்தை நிரப்பட்டும். ஒரு சமாதான இருதயத்தை நிரப்பட்டும். ஆண்டவரே, ஒரு சமாதானம் இருதயத்தை நிரப்பட்டும். சத்துருக்களை குறித்து நாங்கள் எரிச்சல் அடையாதபடிக்கு, சத்துருக்களை குறித்து நாங்கள் எரிச்சல் அடையாதபடிக்கு எங்கள் இருதயம் சமாதானத்துக்கு நேரா திரும்பட்டும். எங்க இருதயம் சமாதானத்துக்கு நேரா திரும்பட்டும். எங்க இருதயத்தை சமாதானப்படுத்துங்க. எங்க இருதயத்தை சமாதானப்படுத்துங்க. Hallelujah. Yes, Lord. Hallelujah. Da 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 ba 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 ba. Hallelujah.
கை தட்டி ஆண்டவருடைய நாமம். எஸ் எஸ் லார்ட், எஸ் ஹோலி ஹோஸ்ட், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். உடைய வார்த்தை எங்க வாழ்க்கையில பெரிய விடுதலையை தரட்டாண்டவரே. தகப்பனே, உடைய வார்த்தையை தேடி வர்றதே அதுக்கு தானப்பா. எங்களை ஆசீர்வதிக்கட்டும், எங்களை விடுவிக்கட்டும், எங்களுக்கு சமாதானம் தரட்டும், எங்களுக்கு ஆலோசனை தரட்டும். எங்க கூட இருந்து உடைய வார்த்தை எங்களை புடமிட்டு நடத்தட்டும். அப்பா, பிரயோஜனமான வேலைக்காரன் செய்ய வேண்டிய கடமை ஒழுங்குங்கிறமாய் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. 138வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்போம். 138வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. உம்முடைய கரத்தின் கிரியைகளை என்ன செய்யாதீங்க? நெகிழ விடாதிரும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை நாம் சத்தமாய் வாசிக்க கேட்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் என்ன செய்வாராமா? செய்து முடிப்பார். சொல்லுங்க, யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. கிருபை சொல்லுங்க, உமது கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் என்ன செய்வாராம்? செய்து உங்களுக்காக, ஆமென், உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக. ஆமென். தாவீது இந்த வார்த்தை வேத புத்தகத்துக்கு கொண்டு வரும்படி சொல்றார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக என்ன செய்வாராம்? யாவையும் செய்து முடிப்பார். அதாவது ஏதாவது ஒன்றை, இரண்டு, அல்லது ஏதோ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியத்தை, அல்லது ஆமென் நாம் ஆசையா ஆண்டவர்கிட்ட கேட்கிற காரியத்தை, அப்படி இல்லை. வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் எனக்காக. சொல்லுங்க எல்லாரும் இப்படி கை வைங்களேன். அவன் சொல்லுங்கய்யா. ஆமென், தைரியமா சொல்லுங்க. இந்த வசனம் நமக்கானது. வேத புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு சொந்தமானது. ஆமென், கவனிங்க. ஆமென் சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. ஆமென். ஏதோ தாவீது பாட்டா பாடிட்டு போனார்ல. ஆமென், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படின்னா இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்புறதிலிருந்து, அவர் அடக்கம் பண்ணப்படுறதிலிருந்து, அவர் உயிரோடு கூட எழும்புறதிலிருந்து, திரும்ப வரப்போகிற சத்தியங்கள் வரைக்கும் அந்த வார்த்தைக்குள்ள அடங்கும். என்ன சொன்னேன் புரிஞ்சுட்டீங்களா? பிதாவாகிய தேவன் தாவீதுக்காக, தாவீதின் சந்ததிக்காக, ஆமென், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாரே, அந்த பிள்ளைகளுக்காக. கவனிங்க, இந்த உலகத்திலே அவருடைய வருகை, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், மீண்டும் வருகை, இவ்வளவு சம்பவமும் அந்த வசனத்தில் அடங்கும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு காரியங்களும் அந்த வசனத்தில் அடங்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஆமென். எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்காக செய்வார். ஆமென். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். தம்பி ஆராதிக்கும் போது சொல்லி முடிச்சாங்க, யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவேன். தாவீது சொல்றார் 48வது, அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறி. கை தட்டிருங்க. அல்லேலூயா. சில நேரம் அமைதியா அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறியணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அழுகையின் பள்ளத்தாக்கை, இருளின் பள்ளத்தாக்கை கடக்க நேரும் போது அமைதலாயிருந்து, ஆமென், அமைதலோடு கூட இருந்து என்ன செய்யணுமாமா? அவரே தேவன் என்று. அதனாலதான் தாவீது, ஆத்துமாவே ஏன் கலங்குற, ஏன் திகையிற? ஆமென், ஏன் நீ கலங்குற, ஏன் திகையிற? அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க போராடும் போது, கலக்கத்தை சந்திக்கும் போது, தோல்வியை சந்திக்கும் போது, பிரச்சனைகளை சந்திக்கும் போது, ஆமென், அல்லேலூயா, சில சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்கள் கடந்து வரும்போது அமைதலா அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறியணும். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
அல்லேலூயா. மைதல அமர்ந்திருந்து அவரே கர்த்தர் என்று அறியணும். அல்லேலூயா. ஆமென். ஒரு நாளும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், நம்மளை கைவிடவே மாட்டார். ஆமென். ஒரு காலமும் அழைத்த தேவன் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. உங்களை எதற்காக அழைத்தாரோ அதை இந்த பூமியில நிறைவேற்றியே தீருவார். ஆமென். தேவ சமூகத்தில் பயன்படாத ஆள் எங்கேயும் பயன்படாது. நான் சொல்ற வார்த்தையை புரிஞ்சிருங்க, நான் வார்த்தை நல்லா விளங்கிடுங்க. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் சொல்றேன், உங்களை வைத்திருக்கிற இடத்துல நீங்க பயன்படாம வேற எங்கேயும் பயன்பட மாட்டீங்க, பயன்படுத்த மாட்டார். அல்லேலூயா. உங்களை வச்சிருக்கிற இடத்துல நீங்க பயனுள்ள ஆளா, பிரயோஜனம் உள்ள ஆளா இருந்தா தான் கர்த்தர் நம்மளை வெளியில பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். வச்சிருக்கிற இடத்துல நம்ம பயனில்லாத ஆளா இருந்தா எங்கேயும் பயன்பட மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. இது தாவீதுடைய வாழ்க்கையில நடந்த மகா பெரிய ஒரு சம்பவம். அல்லேலூயா. அதனால தாவீது தெளிவா சொல்றாரு, கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடி, யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன் 14 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமென். இன்னைக்கு இப்படி ஒரு இடத்தை வாங்கி இப்படி ஒரு கட்டடத்தை கட்டி நம்ம கர்த்தரை ஆராதிக்க முடியுமான்னா சான்ஸே இல்லை. ஆமென். இது மிகப்பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி தெரியுது. அல்லேலூயா. ஆமென். இப்போ கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு 5 பவுனை வித்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. மீதி எல்லாம் எப்படி நடந்ததுன்னு எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கூட நம்ம கூட இருந்து நம்மை நடத்தி வருகிறார். இந்த ஊழியம் கர்த்தருடையது, இந்த சபை ஆண்டவருடையது. இதுக்கு விரோதமா யாரும் எழும்ப முடியாது. அல்லேலூயா. ஆமென். இதுல எந்த சபையும் தேவனுடையது. ஆமென். எந்த சபையும் கர்த்தருடையது. சபை பிள்ளைகளுக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, ஊழியக்காரனுக்கு விரோதமா யாரும் தேசத்துல எழும்ப முடியும், எங்கேயும் எழும்ப முடியாது. சபை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லிருங்க. சபை ஜெயித்து கொண்டே இருக்கும். சபைனா நீங்களும் நான் தான் ஜெயித்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. பாருங்க, நீதிமொழிகள்ல சொல்றார் 1:23, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். ஆமென். என் கடிந்து கொள்ளுதலுக்கு என்ன செய்யுங்க, திரும்புங்கள். என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தையை உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். என் அன்புக்கு திரும்புங்க, என் நேசத்துக்கு திரும்புங்க, என் பாசத்துக்கு திரும்புங்கன்னு சொல்லல ஆண்டவர். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். அல்லேலூயா. என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆமென் தானா? சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்க, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஏன் அப்படின்னா அவர் கிருபை என்னைக்குமே இருக்குதே. கை தட்டிட வேண்டாமா? அவருக்கு ஒரு ஸ்டாண்டு கொடுங்க ஐயா, அவருக்கு ஒரு ஸ்டாண்ட் இருந்தா கொடுங்க. அவன் கவனிங்க, அவன் எதனால அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கணும், கவனிங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் கிருபை எப்படிப்பட்டதா ஐயா, கவனிங்க. சொல்லுங்க அந்த வசனத்தை. ஆமென். அவருடைய கிருபை எப்படிப்பட்டதா, என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கவனிங்க. சொல்லிட்டு சொல்றாரு, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக. உம்முடைய கரத்தின் கிரியைகளை, என்னது அவருடைய கரத்தின் கிரியைகள்? நீங்க அவருடைய கரத்தின் கிரிய, நான் அவருடைய கரத்தின் கிரிய, பாஸ்டர் அவருடைய கரத்தின் கிரிய, தம்பி அவருடைய கரத்தின் கிரிய, இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள். தாவீது சொல்றாரு, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக. அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவரே கண்டுக்காம விட்டுறாதீங்க, அஷ்ட பண்ணிடாதீங்க. அப்பா நீங்க போயிட்டீங்கன்னா ஆமே இன்னும் குருடனாவே எங்க உட்காந்துருப்பேன், எருசலேமின் வீதிகளை உட்காந்துருப்பேன். ஆண்டவரே நீங்க போயிட்டீங்கன்னா இன்னும் கூனியாவே நான் தேவாலயத்துக்குள்ள உட்காந்துருப்பேன். நீங்க என்ன கடந்து நீங்க போயிட்டீங்கன்னா இன்னும் என் கை சூம்பியே கிடக்கும். ஆண்டவரே நீங்க என்ன கடந்து போயிட்டீங்கன்னா இந்த பெதஸ்தா குளத்தண்டையில அடுத்து 39வது வருஷத்தை நான் ஆரம்பிச்சிருவேன். தயவு செய்து என்ன கடந்து போயிடாதீங்க. உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 57:2 வாசிங்கயா. சங்கீதம் 57:2. ஆமென். சங்கீதம் 57:2 சீக்கிரமானே. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நான் என்ன செய்வேன், கூப்பிடுவேன்.
தாவீது ஒன்று தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சிருவாரு. அல்லேலூயா. போராடுறீங்களா? விரக்தியோடு கூட இருக்கிறீங்களா? கவலையோடு கூட இருக்கிறீங்களா? கண்ணீரின் பாதையில் கடந்து போயிட்டு இருக்கிறீங்களா? அல்லது வெளியே சொல்ல முடியாத யாருக்கிட்டையும் சில விஷயத்தை வெளியே சொல்ல முடியாது பாருங்க, உள்ளுக்குள்ளேயே நெஞ்சா அடிச்சுட்டு எங்கிட்டாச்சு நின்று அழ தோணும். இருக்கா? இருக்கா? எங்கேயாவது போய் நின்று ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி நெஞ்சா அரைஞ்சு அழ தோணும். இந்த வாரமெல்லாம் அப்படிதான் அழுதான் பாருங்களேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அழுது கதற தோணும். இருக்கா? பரவாயில்ல, விட்டுருங்க, லீவ் இட். அதெல்லாம் விட்டுட்டு ஒன்று செய்யுங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற என் தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் என்ன செய்வேன்? கூப்பிடுவேன். அல்லேலூயா, ஆமென். என் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடுவேன். எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். செய்வாரா? விசுவாசத்தோட சொல்லுங்க. எனக்காக என் கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார்னு சொல்லுங்க. சொல்லுங்கய்யா, சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. எனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். சகலத்தை எப்படி போட்டுருக்கு பாருங்க. ஆமென், அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறேன் தேவனாகிய, அதாவது உன்னதமானது. அவர் எப்படிப்பட்ட தேவனாமா? உன்னதமான தேவனாகிய கர்த்தரை நோக்கி நானு கூப்பிடுவேன். ஏன்? அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஏன் கூப்பிடுவேன் அவரை? அவர் என் மேல கிருபை வச்சிருக்கிறாரு. நான் கூப்பிட்டா எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பாரு. அதான் அந்த வசனத்தின் அர்த்தம். நான் கூப்பிடும் போது என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் என்ன செய்வாராமா? செய்து. விளங்கிட்டீங்களா? கர்த்தர் இந்த மாதத்துல உங்க கூட இருந்து உங்களை நடத்துகிற வழி ஆச்சரியமா இருக்கும். நான் ப்ராஃபஸியா சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். கர்த்தர் உங்க கூட இருந்து இந்த மாதத்தில் நடத்துகிற பாதை, ஆமாம், இந்த வருஷத்துடைய வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலையும், இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் உங்களோடு பேசின வார்த்தைகளின் நிறைவேறுதலையும் இந்த மாசத்துல தான் ஆரம்பிக்க போறாரு. ஆமாம், இங்கிருந்து ஆரம்பிக்க போறாரு. ஹல்லேலூயா. எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவாரு. எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவார். ஆமென். நம்முடைய எல்லைகளை தேவன் ஆசீர்வதித்து தருவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் கிருபை உள்ளவர். ஆமென், அவர் கிருபை உள்ளவர். அந்த கிருபை உள்ளவரை நோக்கி நான் கூப்பிடும் போது எனக்காக எல்லாத்தையும் என்ன செய்வாரு? செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிட்டு கர்த்தர் நமக்காக என்ன செஞ்சு முடிச்சாரு, என்ன செய்வாரு அப்படின்னு ஒரு கண்டென்ட், ஆமென், ஒரு கண்டென்ட்டை வெளியெடுத்து அதை தியானிக்க போறோம். ஆமென். ஒரு அரை மணி நேரம் கவனிங்க. வாசி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 1 வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 1 வசனத்தை வாசிங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 5 1 வசனத்தை வாசிங்க. உங்களில் நற்கிரிகளை தொடங்கினவர், உங்களிலே நற்கிரிகளை தொடங்கினவர், அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. நல்லா கவனிங்க. உங்களின் நற்கிரியை தொடங்கினவர், அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் இயேசு இந்த பூமிக்கு வரும் வரைக்கும் நம்ம நடத்துவார். ஐயா, அல்லேலூயா. விசுவாசம் இருக்கு உங்களுக்கு? எந்த சூழ்நிலை நீங்க கடந்து போனாலும், ஆமென், you have a ark of covenant, you have a one priest. Please try to understand my word. You have a ark of covenant and you have a priest. ஆசாரியனோ உடன்படிக்கை பெட்டியும் உங்களுக்கு தேவை. அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போற ஆசாரியனுக்கு பின்னாடி தான் நிக்கணும். அப்பதான் யோர்தான்ல திறக்கிற வழியில நாம கடந்து வர முடியும். ப்ளீஸ் விளங்கிருங்க. உங்களுக்காக உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு யோர்தான்ல கால் வைத்து கடந்து போற ஆசாரியனுக்கு பின்னாடி தான் நீங்க இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை நம்மால கடக்க முடியும். வசனம் சொல்லுது யோசுவா 3 அறுப்பு காலத்திலே, ஆமென், யோர்தான் என்ன செய்யும் ஐயா? கரை புரண்டு ஓடுமா? கரை புரண்டு ஓடும். ஆமென். எப்பவா? அறுப்பு காலத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் போது பிரச்சனைகளும் பாடுகளும் போராட்டங்களும் அவமானங்களும் நிந்தைகளும், ஆமென், தனிமையும் உடைப்பும் நம்முடைய வாழ்க்கையில கரை புரண்டு ஓடும்.
ஆனா கரை சேருவோம். கையை தட்டிருங்க. ஆனா கரை சேர்க்கிறது எது தெரியுமா? The Ark of Covenant, உடன்படிக்கை பெட்டியும் ஆசாரியருடைய பாதமும் திறந்த வெளியிலே வெட்டாம் தரையிலே நடந்து போக வழி உண்டாக்குவார் தேவன். விளங்கிடுங்க, விளங்கிடுங்க, விளங்கிடுங்க. எவ்வளவு பெரிய போராட்டத்தில் போனாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. அவருடைய ஊழியக்காரனா சொல்றேன், எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியங்கிறது உத்தியோகம் இல்ல, தியாகம். நான் கார் வாங்கிட்டு ஊழியத்துக்கு வரல. சோத்துக்கு இல்லைன்னு உடனே நான் கிளம்பி வேலைக்கு போல. ப்ளீஸ் என்ன நல்லா விளங்கிருங்க. ஆமா, என்னுடைய ஆயிரக்கணக்கான சம்பளத்தை நான் விட்டுட்டு தான் இந்த ஊழியத்தை தேர்ந்தெடுத்து வந்தேன். நேற்றைக்கு சாயங்காலம் வரைக்கும் என் குடும்பம் இதுக்கு எதிர்ப்பு தான், திட்டதான் செய்யறாங்க. ஆமா, உறவுகள் நட்பு வட்டாரங்கள் நேற்று சாயங்காலம் வரைக்கும் திட்டுறோம். எல்லாம் விட்டுட்டு தான் ஆண்டவருக்காக வேலை செய்கிறோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நான் கார் வாங்கிட்டு ஊழியத்துக்கு வரல. நல்லிக்கவுண்டம் பாளையத்தில் ஒரு நாள் 11:45 மணிக்கு என் பிள்ளைக்கு அப்போ ஒரு 3-4 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எபராளுக்கு நெஞ்சில சாட்சி. இந்த நல்லிக்கவுண்டம் பாளையத்தில் மழை 11:45-12 மணி ஆயிடுச்சு. நைட்டு பயங்கரமான மழை. தொப்பையா நாங்க நனைஞ்சு நின்றுகிட்டு இருக்கோம். நானு பாஸ்டர்மா பாப்பா. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை கவனிங்க. அந்த வழியாய் கடந்து போன ஒரு கார்ல ஒரு டீச்சர் அவங்க போய் எங்க அக்காட்ட சொல்லியிருக்கிறாங்க, தம்பியை பார்த்தேன், அவங்கள நான் முன்ன பின்ன பார்த்ததில்லை. நான் ஸ்லோ பண்ணினேன், பாப்பாவாவது கூட்டிட்டு வந்துடலான்னு. என்ன அவருக்கு தெரியாது, அவருக்கும் என்னைய தெரியாது. நான் எப்படி குழந்தைய மட்டும் கேட்கறதுன்னு சொல்லி எங்கள் அக்காட்ட சொல்ல, எங்கள் அக்கா காலையில் எனக்கு ஃபோன் அடித்து ஸ்கூலுக்கு வா. நான் போய் பார்த்தேன் எங்கள் அக்காவை. உள்ளதுலேயே ஒரு சின்ன வண்டி மழையில் நனையாமல் நீங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாகனத்தை எடுத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நான் கார் வாங்கிட்டு ஊழியத்துக்கு வரல. சாப்பாட்டுக்கு இல்லைன்னு உடனே என் பைய தூக்கிட்டு நான் வேலைக்கு போல. ஆமென். கலப்பையில கை வைத்து இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை 14 ஆண்டு காலம் முழு நேரமாய் நிறைவேற்றி கொண்டார். அல்லேலூயா. எத்தனையோ நாள் இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போகும்போது ஒரு தோசையை வாங்கிட்டு போய் பாஸ்டர்மாக்கும் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு நான் சாப்பிடாம படுத்திருக்கேன். பாஸ்டர்மா கேட்பாங்க, நீங்க சாப்பிட்டீங்களான்னு. நான் மூஞ்ச நல்லா சிரிச்ச மாதிரி வச்சுட்டேன், சாப்பிட்டு வந்துட்டேனே அப்படின்பேன். அல்லேலூயா. பசியோடு படுத்து உறங்கின நாட்கள், உறக்கம் இல்லாத எத்தனையோ இரவுகள். அல்லேலூயா. உறக்கம் இல்லாத எத்தனையோ இரவுகள், காசு இல்லாத எத்தனையோ நாட்கள், விடியல்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். வைராக்கிய வாஞ்சையோடு தேவனுக்காக நிற்கிறது. ஆமென். எத்தனையோ நாள் ஆண்டுடைய சமூகத்தில் நாங்கள் வண்டியில் வரும்போது பாஸ்டர்மா கேட்பாங்க, இந்த இடத்த நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சாரா? ராக்கியாபாளையம் வரைக்கும் பேசிட்டு வருவாங்க. ராக்கியாபாளையம் தாண்டினோன்னு பேச்சு சத்தமே இருக்காது. நான் பின்னாடி வண்டியில் ஆள் இருக்கான்னு தடவி பார்த்துக்குவேன். ஏத்தா இருக்கியா? ஆமென். அப்படி நான் இருக்கேன். ஒரு டவுட் எனக்கு, இங்கே தான் கர்த்தர் உங்களை போக சொன்னாரா அப்படின்னு. ஆமா, இங்கே தான் போக சொன்னார். அல்லேலூயா. நிறைய வீடுகளை பார்த்து, ஓடு பார்த்து, லைட் பார்த்து நான் ஊழியத்துக்கு வரல. நிறைய வீடுகள், ஐயோ இங்க போனா பிழைச்சிக்கலாம். நான் பிழைப்புக்காக ஊழியத்தை தேர்ந்தெடுத்தவன் அல்ல, என் தேவனுடைய அழைப்புல நின்று வந்தவன். சோர்திங்க வரல, நானு சம்பாதிக்க வரல, சம்பாத்தியத்தை விட்டுட்டு வந்தவன். ஆமென் சொல்லுங்களேன். எனக்காக என் தேவன் யாவையும் செய்து முடிப்பார். நமக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கார் வாங்கின உடனே கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்னு போறதில்லை நான். ஆமென். அல்லேலூயா. காசு பாக்கெட்ல நிரம்பினோன்னு ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் பாஸ்டர், கொண்டு போடுவேன். அல்லேலூயா. காத்திரு, உனக்கானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். தேவ சமூகத்தில் பயன்படாத ஆளு, கர்த்தர் வச்சிருக்கிற நாட்டின இடத்துல பயன்படாத ஆளு எங்கேயும் பயன்படுத்த மாட்டா. என்ன கேளுங்க, நான் சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மள நாட்டின இடத்துல பயன் இல்லாம இருப்போம்னா எங்கேயும் பயன்பட மாட்டோம். இதுதான் ஃபேக்ட், சத்தியம். 1000 வசனம் எடுத்தானே. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கையை உயர்த்தி
என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து ஆமென் சொல்லுங்களேன். சகலத்தையும் செய்து முடிக்கிற என்னுடைய கிறிஸ்து அவருடைய நாள் பரியந்தம் என்ன நடத்தி வருவார். நம்மை நடத்துவாரியா? ஏன்னா நம்மளை அழைத்த ஆண்டவர் அவர். ஒரு வேத பகுதிக்கு வாங்க, நான் உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 21வது அதிகாரம். அதுல தொடர்ந்து அப்படியே வாசிக்க போறோம். சின்ன சின்ன வார்த்தைகள் அப்படியே உங்களுக்கு நான் அடிக்கோடிட்டு காமிச்சிட்டே வரேன். யோவான் 21:1-2 அப்படியே வாசிப்போம். யோவான் 21வது அதிகாரத்தின் பக்கமா வாங்க. எடுத்தீங்களா? வாசிங்கண்ணே. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும், கவனிங்க, இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது சீமோன் பேதுருவும் திதிமு எண்ணப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானான் ஊரானாகிய நாத்தானியேலோ செபுதேயின் குமாரன் அவருடைய சீசர்கள் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே வருகிறோம் என்றார்கள். கவனிங்க, என்னை கவனிச்சிருங்க. அப்படியே பைபிளை மூடிட்டு அப்படியே என்ன கவனிங்க கொஞ்ச நேரம். ஆமென். ஒரு 1/2 hour நம்ம முடிச்சு திருவிருந்துக்குள்ள போயிடலாம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்வார். சொல்லுங்க. ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் இந்த பூமியில. ஆமென். தாயின் கற்பத்திலே உருவாவதற்கு முன்னமே நம்ம பேரை அறிந்து வைத்தவர். ஆமென். தாயின் கற்பத்திலே எலும்புகள் எல்லாம் உருவாக்கப்படும் முன்னமே என்னை அறிந்த ஆண்டவர். இந்த வார்த்தை மேல விசுவாசம் இருக்கா உங்களுக்கு? என்னை அறிந்த தகப்பன். கவனிங்க, இவைகளுக்கு பின்பு அப்படின்னு 21வது அதிகாரம் ஆரம்பிக்குது. எவைகளுக்கு பின்பு அப்படின்னா 20வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பிட்டாரு. அங்க போன மகதலேனா மரியாளும் மற்றொரு மரியாளும் அங்க உள்ள போய் தேடும்போது அங்க தேவதூதன் சொல்றான், யாரை தேடுகிறீர்கள்? அவர் இங்கே இல்லை அப்படின்னு உடனே பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது, மரியாளே. ஆமென். பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது, மரியாளே. பின்னாடி மரியா திரும்பி ரபுனி சொல்லுங்க, ரபுனி அப்படின்னா போதகரே. ஆமென். சொல்லிட்டு அந்த அம்மாட்ட சொன்னார், என்ன தெரியுமா? நீ போய் எல்லாரையும் கலிலேயாவுக்கு வர சொல்லு. ஆமென். திபேரியா, கலிலேயா, கெனசரேத் 3 ஒன்று தான். சொல்லுங்க, திபேரியா, கலிலேயா, கெனசரேத் 3 ஒன்று தான். பாலவாக்கம், கொட்டிவாக்கம், முட்டுக்காடு, கடைசி பாண்டிச்சேரி. சரி ஐயா, கடல் ஒன்று தான். கரை தான் வேற. பாலவாக்கம், கொட்டிவாக்கம், முட்டுக்காடு, மகால்புரம், அப்படியே பாண்டிச்சேரி. ஆமாம். ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற ஊரை சொல்கிறேன். என்னென்ன எனக்கு என்ன தெரியுங்கிறீங்களா? அதுதானே கேட்டேன். கடல் ஒன்று தான். அப்போ திபேரியா, கலிலேயா, கெனசரேத் இதே கடற்கரை ஓரம் தான். கெனசரேத்தில் யாரை பார்த்தார்? ஒரு முறை இல்லை, முதல் முறை. சொல்லுங்க யாரை பார்த்தாரு? இந்த பேதுருவை பார்த்தாரு. கவனிக்கிறீங்களா? ஆமென். இதே கடற்கரையில தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே கெனசரேத்துல தான், இந்த கடற்கரையின் ஓரத்துல கெனசரேத்துங்கிற இடத்துல தான் யாரை பார்த்தாரு? பேதுருவை பார்த்தாரு. அப்ப சொன்னாரு, தம்பி நீ ஏன் கூட வந்துரு, நீ மீனை பிடிச்சிக்கிச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்காத, வியாபாரம் பார்க்க வேண்டாம், நீ இந்த வலையில மனிதர்களை பிடி வா. அல்லேலூயா. கை தட்டிருங்க நல்லா. ஒரு 13 பேர் நல்லா தட்டுறீங்க. ஆமென். கவனிங்க. ஆமென். திபேரியா கடற்கரையின் ஓரத்தில் நின்ற இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, நீ போ எல்லாரையும் எங்க வர சொல்லு? கலிலேயாவுக்கு வர சொல்லு. இப்ப எல்லாரும் கலிலேயாவுக்கு வந்துட்டாங்க. இவரை காணோம். இப்ப எல்லாரும் அங்க ஒரு 7 பேர் வந்தாங்க. அங்க ஒரு சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்க. அங்க ஒரு 7 பேர். ஆமென். யாரு? 1 பேதுரு, 2 தோமா. கவனிங்க, ஆட்களை கவனிங்க யாருன்னு. ஆட்களை கவனிங்க யாருன்னு.
எனக்கு ஒரு ஆண்டு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு, அதனால சொல்றேன். ஒன்னு பேதுரு, இன்னொன்னு தோமா, இன்னொன்னு நாத்தானியேல், இன்னொன்னு யாக்கோபு, இன்னொன்னு யோவான். அப்புறம் 2 பேர் யாருன்னு தெரியல, பேர் குறிப்பிடப்படல. அந்த கூட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். ஆமே. பேதுரு எப்படிப்பட்ட ஆளு? தம்பி நேத்து கேட்டாரு என்கிட்ட வெள்ளிக்கிழமை நைட் பிரேயர்ல, ஆனா பேதுரு துரோகியா சத்துருவா? ரெண்டும் கிடையாது. நானு ரெண்டுமே கிடையாது. ஆமே. வைராக்கியம் உள்ளவர், ஆனா பயந்தாங்கொள்ளி. நல்லா கவனிங்க. பேதுரு துரோகி இல்ல, சத்துரு இல்ல, ஆண்டவர் அவ்வளவு நேசிக்கிறவர். தம்பிக்கு டவுட் வந்துருச்சு, ஆனா பேதுரு வந்து சத்துருவுல சேருவாரா துரோகி ஐட்டத்துல சேருவாரா? 2 ஐட்டம் இல்லையா? ஆமே. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா பயந்தாங்கொள்ளி. எது வரைக்கும்? மேல் வீட்டு அறையில எழுந்து ஜெபிக்க வரைக்கும். கவனிச்சிருங்க. எப்ப வரைக்கும் தெரியுமா பயந்தாங்கொள்ளி? அவரு மேல் வீட்டு அறையில ஜெபம் பண்ண வரைக்கும். ஜெபம் பண்ணி முடிச்சு இறங்கும் போது பேதுருவை பார்த்து எருசலேம் பட்டணம் பயந்தது. பேதுருவை பார்த்து ரோமாபுரி சாம்ராஜ்யம் பயந்தது. பேதுருவை பார்த்து அந்த டீமை பார்த்து ரோமாபுரி சாம்ராஜ்யம், ராஜாக்கள், ஆமென், பிரபுக்கள், அதிகாரிகள் பயந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஜெபத்தின் வல்லமை. பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் தனக்குள்ளே வாசமாய் இருப்பதை உணர்ந்து பேதுரு இறங்கி எருசலேம் வீதிகளிலே நிற்கிறார். ஆமென். திரளான கூட்டம் பேதுருவை தேடி வருகிறது. அப்ப கலிலேய கடற்கரையில கொஞ்சம் வில்லங்கமான குரூப் தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், கவனிங்க. முதல் ஆள் பேதுரு. யாரு இவரு? வைராக்கியம் உள்ள ஆளுதான், ஆனா என்ன இல்ல, கொஞ்சம் வழி விலகி போறவர். வைராக்கியம் உள்ளவர் தான், ஆண்டவர் பயங்கரமா நேசிக்கிறவர் தான், ஆனா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறவர். அல்லேலூயா. வைராக்கியம் உள்ள ஆளுதான், ஆனா பயந்தாங்கொள்ளி. ஆமென். எல்லாரும் பிடிச்சிட்டு வந்தோன்னே அவரை பிடிச்சி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவர் தூரத்துல சந்தில் இருந்து பாக்குறாரு. அப்படியே ஆமென். அவரை அதையும் யாரு பார்த்துட்டா? இவர் தூரமா வர்றதை யாரு பார்த்துட்டா? சொல்லுங்க. ஆமென். இயேசு அவனை தூரமாய் வர கண்டு. அப்ப நம்ம எவ்வளவு தூரத்துல நின்னாலும் அவருக்கு தெரியும். கையை தட்டி நீங்க எவ்வளவு தூரத்துல நின்னு அவரை பார்த்தாலும் அவருக்கு தெரியும். ஆமென். சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோமா அடுத்த டிக்கெட்டை கவனிங்க. தோமா, ஆமென், தொட்டு பார்த்தா தான் நம்புவான். சந்தேக பிராணி. கலிலேயுக்கு வர சொல்லுன்னு மரியம்மாட்ட சொல்லிவிட்டா எப்படிப்பட்ட டிக்கெட் வந்து சேர்ந்துருக்கு பாருங்க. ஆமென். தோமா வரட்டும் அவர் வர்றாரு, நானும் பார்க்கிறேன், வரட்டும். தொட்டு சந்தேக பிராணி ஒரு ஆள் நின்றுகிட்டு இருக்கு. அடுத்து நாத்தானியேல். யார் இந்த நாத்தானியேல்? நீங்க எங்க பார்த்தீங்க நாத்தானியேல? எங்க? யோவான் 1ல. ஆமென். பிலிப்பு வந்து சொல்ற, வந்து பாரு அப்படின்னு. நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா? சொன்னார் ஐயா. பிலிப்பு வந்து சொல்றார், வந்து பாரும், அங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு. நாத்தானியேல் சொல்லிக்கிட்டே வரான். என்ன சொல்லிட்டு வரான்? ஆமென். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமாடா, நாசரேத்திலிருந்து இப்படி ஒரு ஆளாடா அப்படி சொல்லிட்டே வரான். வந்த உடனே நாத்தானியேலை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நாத்தானியேலே சோறு தின்னையாடா? சாப்பிட்டாண்டா. ஆமே. நீ எதுக்கு தெரியுமா வந்திருக்கிற? நீ கண்டு விசுவாசிக்கிறவன். ஆமே. நீ யார் தெரியுமா? நீ கண்டு விசுவாசிக்கிறவன்டா. ஆமே. என் பிள்ளைங்க என்னை காணாம விசுவாசி, இனி வரக்கூடிய தலைமுறை என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 ஆச்சா? 4 யாக்கோபு, ஆமென், யோவான். இவங்க யாரு? இடிமுழக்க பிரசங்கியர். ஆமென். இவங்க யாரு? ஆண்டவருக்காக ஆமென் எழுந்து சுவிசேஷத்தை இடி முழக்கமா செய்யறவங்க. ஆனா கர்த்தரை பிடிக்க வந்து ஓடிட்டாங்க. ஆண்டவர் பிடிக்க வந்தோன்னே ஓடிட்டாங்க. பேர் சொல்லப்படாத 2 பேர் இருக்கு. அந்த கூட்டம் தான் நம்ம. என்ன வேணாலும் செய்வோம். அல்லேலூயா. இருக்காங்களா? பேர் சொல்லப்படாத 2 பேர் கீழே இருக்காங்க அந்த வசனத்துல. என்ன வேணாலும் செய்வாங்க. கவனிங்க. இப்ப இவர் மீன் பிடிக்க போலான்னு சொல்ல காரணம் என்ன? இந்த அதிகாரத்தை தியானிச்சீங்களா என்னைக்காவது? இவர் மீன் பிடிக்க போலான்னு சொல்ல காரணம் என்ன? கவனிங்க. ஏசப்பா சொல்லிவிட்டாரு. என்ன சொல்லிவிட்டாரு? ஆமென். கலிலேயாவுக்கு வர சொல்லு. கலிலேயாவுக்கு
கவனிக்கிறீங்களா என்னைய? கலிலேயாவுக்கு வர சொல்லு அப்படின்னாரு. எல்லாம் கலிலேயாவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அவரை காணோம். ஆமே, அவரை காணோம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண இல்லையா? எவ்வளவு காலம் தான் வெயிட் பண்ண? இயேசு அதை செய்வார், இதை செய்வார், கூட இருப்பார், பங்களா தருவார், வீடு தருவார்னு நம்பி வந்து நானும் அந்த தொட்டிக்குள்ளே என்னை பாஸ்டர் முக்கிய உட்கார வச்சிட்டாரு. அவரும் என் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யலையே. என்னன்னு காத்திருக்க முடியல. வர்றேன்னு சொன்னாரா? ஏன் அடுத்த வசனத்தில் வந்துட்டார்ல? என்னையா அடுத்த வசனத்தில் வந்துட்டாரா இல்லையா? ஆமென். இடையில என்ன நடந்துருச்சு? பேதுரு அவர் தான் லீடர், முதல் ஆள், சீனியர் வேற. இந்த சீனியாரிட்டி பிரச்சனை எங்க போனாலும் பெரும் பிரச்சனை. சீனியர் வேறயா? இப்போ உள்ள போன உடனே இவர் வெயிட் பண்ணி சோர்ந்து போயிட்டான். இப்போ பேதுரு தான் சொல்றார், நான் மீன் பிடிக்க போறேன். நான் என்ன செய்ய போறேன்? போ, இப்போ வருவார்ல. ஆமே. அப்புறம் 300 அடி நீந்த வேண்டியது நீ தான் இல்லையா? போ, நான் மீன் பிடிக்க போறேன். ஏன் வெயிட் பண்ணல? வரேன்னு சொல்லியிருக்காருல்ல. அல்லேலூயா. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. ஆமென். இன்விடேஷன் வந்திருக்கு, அழைப்பு வந்திருக்கு. காத்திரு, நான் வந்துடுவேன். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க அன்பு பிள்ளைகளே, அதை காத்திருக்க முடியாம பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன் உள்ள போயிட்டார். சரியா? அடுத்த வசனத்தை வாசிங்களேன். நான் அவ்வளவுதான், ஒரு 10 நிமிஷம் தான் முடியுது செய்தி இன்னைக்கு, அவ்வளவுதான். மற்றவர்களை நோக்கி, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். இவர் சும்மா போக மாட்டாரு. இவர் என்ன செய்ய மாட்டாரு? சும்மா போக மாட்டாரு. மற்றவர்களையும் பாப்பர். பார்த்து, நீங்க வந்தா எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும், நீங்க வந்தா கொஞ்சம் எனக்கு வலைய கிளைய பிடிக்க, அண்ணியா படக தள்ள, என்னைய தள்ள, குழிக்குள்ள என்னைய தள்ள கொஞ்சம் வசதியா இருக்கும், மண்ணை போட்டு மூட கொஞ்சம் வசதி, நீங்க வந்தா கொஞ்சம் வசதியா இருக்கும், வாங்க மண்வெட்டி கடப்பாறையோட வாங்க, நான் இறங்கி நிக்கிறேன், மூடிட்டு மேல 2 பாறாங்களை தூக்கி வச்சுட்டு போங்க. ஆமே. இப்ப வருவாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, கவனிங்க. சொல்றாரு, வாங்க மற்றவர்களை நோக்கி. என்ன சொன்னாரு? மீன் பிடிக்க. நான் மீன் பிடிக்க. இவர் என்னமோ பெரிய ஊழியத்துக்கு போற மாதிரியும், ஆமா பெரிய அபிஷேக ஆராதனை நடத்த போற மாதிரியும், தேவ பிரசன்னத்தை எருசலேம் முழுவதும் கொண்டு வர போற மாதிரியும், வாங்க ஐயா போலாம். என்னையா கூப்பிட்டா எங்க கூப்பிடணும்? ஊழியத்துக்கு கூப்பிடணும். என்னைக்காவது யாராவது ஈட்டியில குத்துனா கொடிவேரி கூப்பிடணும். என்னையா எப்பவாவது அப்படிதானையா? ஒரு அருமையா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு, நம்மளோட அப்புறம் பேசலாம். ரொம்ப பிடிச்சது. மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றால் அதற்கு அவர்கள் என்னன்னா, இருக்கிறீங்களா போயிட்டீங்களா? வாசிங்க. அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே வருகிறோம் என்றார்கள். அது அந்த கோஷ்டி சும்மா இருக்காது. ஏன்னா சேர்ந்த கோஷ்டி அப்படி. யார் யாரு? பேதுரு, தோமா, நாத்தானியேல். எப்படி ஆளு? ஆட்களை பாரியா எப்படி ஆளுன்னு? யாக்கோபு. ஆமே. மீதி 2 அந்த டிக்கெட்டு என்னன்னு தெரியல, அதை அலசணும், போய் யாருன்னு பார்க்கணும். டைம் எல்லாம் வந்துட்டேன். ஆமே. கவனிங்க, நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்று அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். கூப்பிட்ட உடனே ஏறிட வேண்டியது ஐயா. கூப்பிட்ட உடனே வாங்க வாங்க, நான் இந்த சந்தில் அப்படியே நிக்கிறேன், அப்படி வந்துருங்க. பாஸ்டர் பார்த்துட்டாருன்னா வம்பாயிரும், அப்படியே அந்த வழியா வந்துருங்க. ஆமே. பாஸ்டர் பார்த்துட்டாருன்னா வம்பாயிரும். பாஸ்டர் பத்தி தெரியாது, பாஸ்டர் உங்களுக்கு முன்னாடி அந்த சந்தில் நிற்பாரு. பாஸ்டரே பக்காத்துறட இல்லையா? ஆமே. நீங்க இந்த சந்தில் வர்றதுக்குள்ள பாஸ்டர் அந்த சந்தில் வந்து உங்களுக்கு முன்னாடி நிற்பாரு. அல்லேலூயா. ஏன்னா ஆவியானவர் உணர்த்துவட்டே போடா வண்டி கிளம்பிடுச்சு. நானே இங்கே ஜெபத்தில் இருப்பேன், வண்டி எடுத்துகிட்டு போவேன். நேராக போய் நான் மட்டும் பார்க்க மாட்டேன், அவரையும் கூட்டிகிட்டு போய் பார்ப்பேன். சாட்சி வேணும் இல்லையா? என்னையா இது? இல்லைன்னா என்னைய பொய்யனாக்கிடுவீங்க. எனக்கு சாட்சி முக்கியம், கர்த்தருக்கே சாட்சி முக்கியம். அல்லேலூயா. சொல்லுங்க. இப்போ நாங்களும் வர்றோம்னு சொல்லி உடனே என்ன செஞ்சுட்டாங்களாம் ஐயா? என்ன ரிசல்ட்னு பாருங்க, ரிசல்ட்டை பாருங்க. ஏன் சொல்றேன்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் தேவனை நோக்கி பார்ப்பேன். காரணம், அவர் என் மேல் கிருபை வைத்திருக்கிறார். என் மேல் கிருபை வைத்திருக்கிறார். அவருடைய கரத்தின் கிரியையாகிய என்னை ஒருபோதும் அவர் நெகிழ விடமாட்டார்.
ஆமென் வரட்டுமே. ஹalleluya. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வாசிங்க, கீழே வாசிங்க. விடியற்காலமான போது இயேசு கரையில் நின்றார். ஆஜோ வந்துட்டாரியா, வர்றேன்னு சொன்னார்ல, வந்துட்டாரா? கலிலேயாவுக்கு வர சொல்லுங்கன்னு சொன்னாரா? போய் சீசர்களை கலிலேயாவுக்கு வர சொல்லு அப்படின்னா அவர் வரும் வரைக்கும் எங்க இருக்கணும்? சொன்ன இடத்துல இருக்கணும். ஆமென். அவர் வர்ற வரைக்கும் சொன்ன இடத்துல இருக்கணும். இடையில இன்னொரு வேலை பார்க்க கூடாது. ஹalleluya. ஆமென். இடையில என்ன செய்யக்கூடாது? இன்னொரு வேலை பொறுமையை இழந்து, காத்திருக்கிற அந்த சூழ்நிலையை இழந்து, காத்திருப்பின் அழகை மறந்து, காத்திருப்பின் அந்த உன்னதத்தை மறந்து இடையில இன்னொரு வேலை பார்க்க கூடாது. இடையில இஸ்ம வேலை பெத்து வச்சுட்டு கையில வச்சுட்டு நின்றுட்டு இருக்க கூடாது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை வேர்ட். கர்த்தர் வர்றதுக்குள்ள கலிலேயாவுக்கு வருவேன்னா வருவாரு. ஏன்? சொன்னது இயேசு, சொன்னது உயிர் தெழுந்த இயேசு, சொன்னது நீங்களும் நானும் இல்லை, சொன்னது உயிர் தெழுந்த இயேசு இந்த பூமியை நீதியோடு நிதானத்தோடும் அவருடைய வார்த்தையை கொண்டு நியாய தீர்ப்பு செய்கிறவர் சொல்லியிருக்கிறார். வருவேனா வருவார். ஆமென். அப்போ சொன்ன இடத்துல என்ன செய்யணும்? காத்திருக்கணும் இல்லையா? இடையில இஸ்மவேலை பெத்திட்டு வந்து ஆண்டவரே இந்த இஸ்மவேலை ஆசீர்வாதம் கொன்றும் ஓடுறான்ட்டார். ஆமென். அப்படியா? உனக்காக தான் பார்க்கிறேன், ஆனால் சாவடிச்சிருவேன் பாரு. ஆமென். கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே, காலையில் எங்க வந்துட்டாரு? கரைக்கு வந்துட்டாரு. நடந்த விஷயத்தை வாசிங்கண்ணே, சீக்கிரமா போலாம். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். அவரை இயேசு என்று சீசர்கள் என்ன செய்யல? அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே, அண்ணே அப்படியே நிப்பாட்டுங்க. என்ன கூப்பிட்டாரியா? யார? எப்பேற்பட்ட கோஷ்டிய பிள்ளைகள் கூப்பிடுறாரு பாருங்க. யார? பிள்ளைகளே அப்படின்னாரியா? அப்பவாவது உணர்வு வேண்டாமா? ஆமே. உணர்ச்சி வசப்படுற ஆளு, வழி விலகி ஓடுற ஆளு, ஆமே. ஆண்டவரை பிடிச்சிட்டு போகும்போது தூரமா போற ஆளு, இன்னொன்று ரெண்டாவது சந்தேக புராணி, மூணாவது நாசுரத்தில் இருந்து நாச்சிபாளையம் போய் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி ஆக்குவோம். ஏன்னா கிருபை எங்க மேல இருக்கு? சொல்லுங்க, கிருபை எங்க மேல இருக்கு? அவருடைய கரத்தின் கிரியை நெகிழ விட மாட்டார். ஆமென். அன்னைக்கு நாசரேத்னா இன்னைக்கு நாச்சிபாளையம். உணர்வு இருக்கா உங்களுக்கு? நான் அந்த வெயிட்டோட நின்றுட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கவனிங்க அன்பு பிள்ளைகளே. ஆமென். நல்ல கவனிங்க என்ன சொல்றான். ஆமென். ஆண்டவர் கேட்கிறார், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் சொல்லுங்க, ஒன்றுமில்லை. படகு ஏறினா ரிசல்ட் என்னது? படகு ஏறினா ரிசல்ட் என்னதுயா? சொல்லுங்க. நான் இப்படி சொல்றேன் அந்த வார்த்தையை. காத்திருக்கிறவர்கள், ஆமென், காத்திருக்கிறவர்கள் காத்திருந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர்களுடைய ரிசல்ட் என்னையா? சொல்லுங்க. தேவனுக்காக காத்திருக்கிறவர்கள் காத்துக்கொண்டு, ஆமென், காத்திருக்கிற காரியம் கைகூடி வரும் வரைக்கும் அவங்க ரிசல்ட்டான வார்த்தை என்னதியா? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைனாலே உங்களை விட்டு ஓடிடுவாங்கய்யா. உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அவர் கிடக்கிறாரு, அவர் சும்மா கத்திட்டு கிடப்பாரு. நம்ம போகலாம், அந்த சர்ச்சுக்கு போகலாம், அந்த சர்ச்சு தெரியும். நான் சொல்கிறேன், எந்த சர்ச்சுக்கு போகல, கடைசியில் இந்த சர்ச்சுக்கு தான் வருவேன். இங்கே வந்து தான் உன் வாழ்க்கையே இங்கே தான், உனக்கு வாழ்வே இங்கே தான். நீ எப்படி புறப்பட்டு போக முடியாது. அல்லேலூயா. ஆமென். நீ இங்கே தான், உனக்கு வாழ்க்கையே கர்த்தர் இங்கே தான் வச்சிருக்காரு. உன்னுடைய சுக வாழ்வு, உன்னுடைய நல்வாழ்க்கை இங்கே தான். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க. ஆமென். போய் ஆமென் பொறுமை இல்லாம போனா பாருங்க. பேதுரு சீசர்களை 7 பேர்த்த கூட்டிட்டு உள்ள போயிட்டான். வந்துட்டாரு, கரைக்கு சொன்ன மாதிரி வந்துட்டாரு. கேட்கிறாரு, என்ன இவ்வளவு ஸ்பீடா போனீங்களே, என்ன வச்சிருக்கீங்க? இவ்வளவு ஸ்பீடா இறங்கினையே, எனக்காக காத்திருக்காம இவ்வளவு ஸ்பீடா இறங்கினையே, வாட் யூ ஹேவ்? என்ன வச்சிருக்கிற? உன் கையில என்ன இருக்கு? ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம பார்த்து ஆண்டவர் கேட்பார், என்ன வச்சிருக்கிற? இவ்வளவு அவசரப்பட்டையே, என்ன வச்சிருக்கிற? இறங்கிட்டியே, என்ன வச்சிருக்கிற? ஆமென். அந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் நம்ம வச்சிருக்கிறோம்? அல்லேலூயா. நம்மளும் என்னதான் சொல்லணும்? ஆண்டவரே அப்படி சொல்லவா அழைச்சார் நம்மளை? அப்படி சொல்ற கூட்டத்திலேயே கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்கிற?
ஒரு 5000 பேர் வச்சிருக்க ஆண்டவரே. என்ன வச்சிருக்கிற? உங்க இருதயத்துக்கு ஏற்ற ஒரு 10,000 பேர் வச்சிருக்கிற ஆண்டவரே. என்ன வச்சிருக்கிற? திருப்பூர் பட்டணத்தை உமக்காக ஆதாயம் பண்ணியிருக்கிற ஆண்டவரே. என்ன வச்சிருக்கிற? என் குடும்பத்தை உமக்காக ஆதாயம் பண்ணியிருக்கிறேன். என்ன வச்சிருக்கிற? என் பிள்ளைய உமக்காக நான் கொடுத்திருக்கிறேன். என் மனைவி பிள்ளைகளை உமக்காக நான் கொடுத்திருக்கிறேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? கேட்கிறாரு. என்ன இருக்கு உங்கள்கிட்ட? பிள்ளைகளே, பசிக்கிறது. என்ன இருக்கு? என்னையா சொன்னாங்க? ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அங்க நின்று சொல்றாரு, அப்பொழுது, ஆமென், அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக என்ன செய்யுங்க? வலையை போடுங்கள். இந்த வார்த்தையை என்ன உணர்றீங்க? இந்த இடத்துல என்ன உணர்றோம் நம்ம? ஆமென். தேடி வந்துட்டாரு, சொன்ன மாதிரி நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. அங்க நிறைய போராட்டம், பிரச்சனை, பாடு, ஒண்ணுமே இல்லை. இந்த உலகம் உங்களை ஒன்றும் இல்லைன்னு உங்களை விட்டுட்டு ஓடிடுறியா? ஆமா, இல்லையா? உங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு அவர் பிச்சைக்கார பாஸ்டர், அவர் ஒரு பிச்சைக்கார பாஸ்டர், அவர் கிடக்கிறாரு அப்படின்னு போயிடும். அல்லேலூயா. ஆமே. நல்ல ஏசி, கலர் கலர் பல்பு, நல்ல பில்டிங்கு, டெரஸ் பில்டிங்கு, ஆமீன், ஒரு கோட் ஷூட்டு. நான் பாருங்க சிப்பா தச்சு போட்டு வந்து நிற்கிறேன். என்னண்ணே, நல்லா இருக்கா? கவனிங்க, கோட் ஷூட்டு, டை, இப்படி என்ன செய்யுது ஜனம்? ஆலயத்தை தேடுதுமா? ஏசி ஆலயத்தை தேடுதியா? ஆமே. ஏசி சர்ச்சை தேடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு விசுவாச பிள்ளைங்க. பரவாயில்ல, கர்த்தர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு சத்தியத்தை கேட்கும்படி வைத்தார். நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். அல்லேலூயா. ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆண்டவர்கிட்ட. என்ன வச்சிருக்க அப்படின்னா, உங்களுக்கானதை எல்லாத்தையும் வச்சிருக்க ஆண்டவரே. ஏன்னா எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சீங்களே, எல்லாத்தையும் எனக்காக செய்து முடிச்சுட்டு போனீங்களே, உங்களுக்கானதை எல்லாத்தையும் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்கணும். ஆமென், ஆமென். அவர் அவர்களை கடிந்து கொள்ளல. பார்த்து ஆண்டவர் என்ன செய்யல? அவர்களை கடிந்து கொள்ளலையா? பிள்ளைகளே கூப்பிடுறாரு. பேதுரு, அறிவு கெட்ட பேதுரு அப்படின்னு நான் கூப்பிட்டாரு. அல்லேலூயா. பிள்ளைகளே, ஆமென். பசிக்கிறடா, எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் இருக்கா கையில? இன்னுமே இல்லாண்டு ஆத்தும பசி. பசி வேற, நீங்க நினைச்சிட்டே ஏதாச்சும் சொல்லிடாதீங்க அடுத்து. ஏன்னா அந்த அதிகாரத்துடைய ரிசல்ட் எதை பத்தி பேசுவாரு? அந்த அதிகாரத்துடைய கடைசி எதை பத்தி பேசுவாரு? பேதுருட்ட எதை பத்தி பேசுவாரியா? போய் என் ஆடுகளை மெய்ப்பாயாக. அப்ப அந்த அந்த பசி, அந்த ஆகாரம் அங்க அவர் ஆயத்தம் பண்ணது எல்லாமே எதுக்காக? விளங்கிடணும். ஏதோ மீன் அப்பமும் சுட்டு வச்சிருக்காரு. போன அவர் உயிரோடு இருக்கும்போது வனாந்தரத்தில் ஒரு 12 கூட எடுத்தோம், இங்கே ஒரு 24. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கும்போதே 12 கூட, இப்போ அரித்து உயிர் தெளிந்திருக்கார், ஒரு 24 கூட எடுப்போம் அப்படின்ட்டு நிற்கக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை கவனிங்க. கேட்கிறார் பாருங்க, பஸ்கா முடி பஸ்கா அந்த நேரம், பஸ்கா பண்டிகை முடிவடைஞ்சு எல்லாம் நிற்கிற நேரம். ஆமென், அல்லேலூயா. வந்தாரு கலிலேயாவில் வந்து கேட்கிறாரு, என்ன வச்சிருக்கீங்க? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், வலைய என்ன செய்யுங்க? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வலைய வலைய. ஆமென். இப்ப எக்காடி கட்டு நாசமா போன்னு விட்டுட்டு போல அவரு. ஆமென். ஒன்றும் இல்லையா? சாகுங்கடா, பசியில நான் வர வரை காத்திருக்காம இருந்தீங்க, இல்ல செத்துருங்க, ஒளிங்க அப்படின்னு சொன்னாரு. இல்லை, ஆமென். அங்க ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அங்க ஒரு ஆலோசனை. கை தட்டிருங்க. யாரோ ஒரு ஆள் இப்படி டப் அப்படின்ட்டு யாருமே தட்டலன்னு இப்படி உட்காந்துட்டு பள்ளிக்கூடம் மாதிரி ஆக்கிட்டீங்கய்யா. அல்லேலூயா. கவனிங்க, அங்க ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஆமென். இறக்கப்படுறார். ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லையா, நான் வந்துட்டேன்டா. ஆமென் சொல்லுங்களேன். நான் வந்துட்டேன், உனக்காக எல்லாத்தையும் நான் செய்து முடிப்பேன், உனக்காக யாவையும் நான் செய்து முடிப்பேன், நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரே ஒரு ஆலோசனை. வலைய என்ன செய்ய? வலைய வலது பக்கம் போடு. ஒன்று சொல்லட்டா, ஒன்று சொல்லட்டா, ஒத்துக்குவீங்களா? ஆமே. நம்ம கையில மாட்டாதது சிலது கர்த்தர் கையில மாட்டிடும். ஆமே. உங்க வலையில மாட்டாதது சிலது, ஆமே, அவர் வலையில மாட்டி இருக்கும். கரைக்கு போய் எடுத்துக்கலாம் என்ன? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கரையில போய் எடுத்துக்கலாம் என்ன? ஆமே. ஒன்றும் கஷ்டப்படாதீங்க, கரையில போய் எடுத்துக்கலாம். ஆமே. சிலது நம்ம கையில மாட்டாது,
கர்த்தர் கையில மாட்டிடும். ஆமென் சொல்லுங்க. யாருக்கானது? யாருக்கானது? எனக்கானது. சில நேரம் என் கையில மாட்டாது. சொல்லுங்க. நல்லா இருக்க ஐயா? கிவிஸ் நல்லா இருக்க ஐயா? நோட் பண்ணிக்கணையா? ஆமென் அல்லேலூயா. சில நேரம் என் கையில எனக்கானது என் கையில மாட்டாது, என் அப்பா கையில மாட்டிடும். கரையில போய் எடுத்துக்கிறேன். சொல்லுங்க. கரையில போய் எடுப்பேன். ஆமென் அல்லேலூயா. அதான் ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஒன்றுமே இல்லை. ஆண்டவர்னு தெரியாது, இயேசு என்று அறியாது இருந்தார்கள். இருக்கா? அவர்கள் அவரை இயேசு என்று அறியாது இருந்தார்கள். அதனால ஒன்றுமே இல்லை, போயா காம. யார் இருந்தாலும் ஆமென். எதுவும் பேசல, ஒன்றும் இல்லை, ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. அங்கிருந்து ஒரு சத்தம் வருது, வலைய வலது பக்கம் போடுங்க. ஹே அல்லேலூயா. ஒரு கிரேட் கவுன்சிலிங், தி கிரேட் கவுன்சிலிங், ஒரு சிறப்பான ஆலோசனை கரையிலிருந்து வருது. ஆமென். கடல்ல இருந்த ஆட்களுக்கு மீன் எங்க இருக்குன்னு தெரியல, கரையில் இருந்தவருக்கு தெரியுது மீன் எங்க இருக்குன்னு. கடல்ல உட்கார்ந்துட்டு இருந்த ஆட்களுக்குன்னா மீன் எங்க இருக்குன்னு தெரியல. ஆமென். கடல் அத்துப்படி. யாருக்கு? அந்த கோஷ்டிக்கு, இந்த 7 பேத்துக்கும் கடல் அத்துப்படி. ஆமையா. எங்க? இன்னும் ஆடி மாசமா? ரைட்ரா, இன்னும் 2 கிலோமீட்டர் விடுறா அப்படின்னு சொல்ற ஆளு. ஆடி மாசமா? இன்னும் 2 கிலோமீட்டர் விடு, மீனெல்லாம் அந்த சைடு போயிருக்கும் அப்படின்னு கணிக்கிற ஆளு. ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அதுதான் சொன்னேன், சொன்ன உடனே படகுல ஏறிடக்கூடாது. பேதுரு தான் சொன்னார். அவர் ஏற்கனவே உணர்ச்சி வசப்படுற ஆளு. மீன் பிடிக்க போற அப்படின்னா அந்த 5 பேர் என்ன 6 பேர் என்ன செஞ்சிருக்கணும் மண்டையில? யோ சீனியர் அமர்மையா, உட்காரியா. எங்க போற? நாகர்கோயில் ஓடிக்கிட்டு இருக்க. உட்காரியா நம்ம சர்ச்சில். ஆமே. ஏ சீனியர் உட்காரியா கீழே. ஆமென். மீன் பிடிக்க போறான் சொல்லி விட்டுருக்காருல்ல. யாரு? சொல்லுங்க. இயேசு வர்றேன்னு சொல்லி விட்டுருக்காரு இல்லையா? என்ன அவசரம் உனக்கு? வந்தாருன்னா நீ தாண்டி, உன்னை தான் போட்டு கொடுப்போம். அப்படியே போட்டு கொடுத்தானுங்க. அதுக்கு முந்திட்டாரு. இவனுக்கு வந்தா ஏதோ கலகம் பண்ணிடுவானுங்க. அவர் இறங்கி ஓடுறதுக்கு அர்த்தம் என்ன? அவர் 200 முழம் இருக்கும்போது இவங்களை கரையை நீங்க வலை இழுத்துட்டு வாங்கடா, நான் போறேன்னு குதிச்சு நீந்தி போறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? முன்னாடி கொஞ்சம் பேரை விட்டோன்னு பாருங்களேன். அதனாலதான் நானும் கூடயே வர்றது. முன்னாடி நீங்க போங்க நான் வர்றேன் அப்படின்னா கதை முடிஞ்சது. அதுக்கு தான் பார்த்தாரு பேதுரு. என்ன தெரியும் செஞ்சாரியா? இந்த கோஷ்டியை முன்னாடி விட்டா நம்ம கழுத்தை முடிச்சிருவானுங்க. நீ வாடா, மெதுவா இழுத்துட்டு வா, நான் போய் அவரை முதல்ல சந்திக்கிறேன். சட்டையை கழட்டி இடுப்புல கட்டிட்டு நீந்த ஆரம்பிச்சிட்டாயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்னும் இல்ல ஆண்டவரே. ஏன் ஒன்றும் இல்லாம போச்சு? பேதுரு சொன்னான்ல, வா மீன் பிடிக்க போலான்னு. அப்ப நீ என்ன சொல்லியிருக்கணும்? நாம் அழைக்கப்பட்டவர்கள், நாம் சீசர்கள், நாம் 3 வருஷம் அவரோடு கூட பிரயாணப்பட்டவர்கள், பல ஆண்டுகள் அவரோடு கூட நின்றவர்கள், அவருடைய அற்புதங்களை பார்த்தவர்கள், அடையாளங்களை பார்த்தவர்கள், வழிநடத்தப்பட்டவர்கள், வியாதி சுகமாகும் போது பார்த்தோம். ஆமென். கை கால்கள் ரெடி ஆகும் போது பார்த்தோம். ஆமென். ஆராதனை நேரங்களில், ஆமென், ஜெப ஆலயத்தில் கர்த்தருடைய கிரியைகளை பார்த்தோம். நம்ம எல்லாம் அவர் கூட இருந்து பார்த்தோம்ல. இப்ப போய் மறுபடியும் போறேன்னு சொல்றியே. உயிர்த்தெழுவேன்னு சொன்னாரு, அதுவும் நடந்திருக்கும். இங்க கலிலே உயிர்த்து எழுந்துட்டாரு, கலிலேவுக்கு வருவேன்னு சொன்னாரு, அதுவும் நடக்கும். எங்க போறேன்னு மீதி 6 பேரும் கேட்டிருக்கணும். என்னன்னே? மீதி 6 பேரும் டக்குன்னு டவுசரை மாட்டிட்டு படகுல ஏறினதான் தப்பு. அதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லாம போறதுக்கு காரணம். விளங்கிட்டீங்களா? விளங்கிட்டீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லிடுங்க. ஏங்க, ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்ப காமிக்கிறேன். இப்ப காமிச்சிட்டு நம்ம நேரா திருவிருந்துக்கு போறோம். கவனிங்க. எனக்காக என் அப்பா யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக, உங்களுக்கானதை கர்த்தர் கரையில வச்சிருக்காருமா. கையை தட்ட வேண்டாமா? ஆமா, உங்களுக்கானதை தேவன் கரையில வைத்திருக்கிறார். அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுங்கள். ஆமென். இன்னொன்னு சொல்லட்டா? ஒத்துக்குவீங்களா? ஆமென். இன்னொன்னு சொல்லட்டா? உங்க கையில என்ன இருக்கோ அதைத்தான் அவர் பயன்படுத்துவார். நான் ஆல்வின் தாமஸ் அந்த மாதிரி ஆகணும்னா ஆக முடியாது. அவ்வளவு குண்டா என்னால் ஆக முடியாது. என்னையா? ஆமென் சொல்லுங்க. நான் அகஸ்டின் ஜெபகுமாரன் மாதிரி ஆகிடணும். நான் மிஷினரி ஊழியத்துக்கு நான் போவேனா? போவேன்னு சொன்னா கூட போக மாட்டேன். ஊழியமே வேண்டான்னு ஓடிடுவேன். ஏன்னா கொன்றுவாங்க நான் பேசுற பேச்சுக்கு. 2வது நாளே ரத்த சாட்சி. ஆமே. பீகார் இறங்கி பஸ் ஸ்டாண்ட்ல ரத்த சாட்சி முடிச்சிருவாங்க.
போமா? போக மாட்டோம். அல்லேலூயா. நான் நானாக இருக்க வேண்டும் என் ஆண்டவருடைய சமூகத்தில். நானாக தான் இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அப்போ போகிறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து போகிறேன் அப்படின்னு யாராவது சொன்னா போகாதம்மா, நம்ம பாஸ்டர் நல்லவருடா, சும்மா கொஞ்சம் கோபத்தில் கத்துவார், அவர் மாதிரி தங்கமான மனுஷன் யார் இருக்கா? என்ன அப்படி சிரிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லுங்க, சும்மாவாவது சொல்லுங்க. ஆமே, அந்த மனசு கொஞ்சம் ஆறட்டும். ஆமே, அது அதே எரிச்சு போய் வருது, அதில் ஊத்துறா, இன்னொரு 5 லிட்டர் ஊத்துறா ஊத்துறா ஊத்துறா. ஊத்தக்கூடாது. என்ன என்னடா தெரியும் உனக்கு அவனை பற்றி அப்படின்னா, எனக்கு எல்லா கழுதையும் தெரியும் சொல்லு. என்னன்னா ஆமா சொல்லணுயா. போறேன் அப்படின்னு உடனே படகுல ஏறிடக்கூடாது. ரிசல்ட் என்னது? நான் பைபிள் பேசுறையா, நான் யாரையும் தாக்கியெல்லாம் பேசல, பைபிள் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமே, நீங்க நல்லா இருக்கணும்னு கர்த்தர் என்னை வச்சிருக்காரு. ஆமே, நீங்க எல்லாரும் நல்லா ஆயிட்டா என்னை எடுத்துருவாரு. ஆமையா, நீங்க எல்லாரும் சூப்பர் ஆயிட்டீங்க வரையும் என் டைம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நான் அப்பாட்ட போயிடுவேன். அல்லேலூயா. ஆமையா, அதான் உண்மை, அதான் சத்தியம். நல்லா நீங்க எல்லாரும் நல்லா ஆக வரைக்கும் என்னை வச்சிருப்பாரு. ஆமே, இப்போ போறேன்னு சொன்ன போது இந்த 6 பேர் என்ன செஞ்சிருக்கணும்? பேதுரு வர்ற என்னையா நீர் சீனியரு? ஆமே, என்ன நீர் சீனியரு? வர்றேன்னு சொல்லியிருக்காரு. வெயிட் அண்ட் see, பார்க்கலாமே, பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி. என்னண்ணே வாசிங்க, வசனத்தை வாசிங்கண்ணே, நான் முடிக்கிறேன். ஆமே. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். கையை தட்டிருங்க. ஒரே ஒரு வார்த்தை, கரையிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை, விடிய விடிய நின்றுட்டு இருந்தோம். கரையிலிருந்து விடிய காலம், கரையிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை, வலைய வலது பக்கம் போடு, வலைய வலது. ஒண்ணுமே செய்யல. ஆமென். கரையிலிருந்து தெரியுதியா, நான் ஏற்கனவே சொன்னேன், தட் இஸ் கால்டு காட்ஸ் ஸ்பீடு. அதான் தேவனின் வேகம். ஆமென், அதான் ஆண்டவருடைய வேகம். அல்லேலூயா. நீ என்ன செய்யி, கரையிலிருந்து பார்த்து சொல்றாரு, வலது பக்கம் போடு வலைய. ஆமென். நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, உங்களுக்கும் இந்த டவுட் வந்துச்சுன்னா இப்போ கிளியர் பண்ணிடலாம் நம்ம. சரியா? எனக்கு ஒரு டவுட் இருக்கு. 300 அடி 200 முழம்னா எவ்வளவுயா? ஒரு முழம் 1.5 அடி, ஒரு முழம் 1.5 அடி. 200 முழம்னா எங்க வந்துட்டாங்க? கிட்டத்தட்ட கரை பக்கம் வந்துட்டாங்க. 300 அடியில நிச்சயமா சொல்றேன், ஆமே, மீன் இருக்க. நான் வாரம் கடல்ல குளிச்சவன், வாரம் பீச்சில் போய் குளிக்கிறவன் சென்னையில் இருக்கும்போது. ஆமே, 300 அடியில நிச்சயமா சொல்றேன், ஒத்த மீனை பார்க்க முடியாது, ஒரு மீன் பார்க்க முடியாதுயா 300 அடியில. ஏன்னா ஜன கூட்டம் விளையாண்டுக்கிட்டு நீந்திட்டு உள்ளேயும் வெளியும் போய் கிடப்பானுங்க. ஆமே, மீன் இருக்காது. ஆமே, சொல்றாரு, இப்ப சொல்றாரு, கரைக்கு வரானுங்க, கரைக்கு வந்துட்டானுங்க. கேட்கிறாரு, என்ன வச்சிருக்கீங்க? நத்திங், ஒன்றும் இல்லைப்பா. டேய், அப்படி அந்த வலையை தூக்கி வலது பக்கம் போடுறாங்க. இவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு மீனுக்கெல்லாம் கட்டளை இட்டாரு. டேய், ஒரு 153 பேர் உள்ளவாங்க. அதான சத்தியம், அதான நிதர்சனமான உண்மை, அதான் சத்தியம், அதான் உண்மை. ஆமே, அதான் உண்மையா? ஒரு 153 கொஞ்சம் மோட்டோ சைஸ்ல வாங்கடா அப்படின்னு எல்லாம் வந்துட்டானுங்க. ஆமே, பெரிய மீன்கள் 153 பெரிய மீன்கள். அல்லேலூயா. நம்ம சபைக்கு ஒரு 153 பெரிய மீனை கர்த்தர் கொண்டு வருவார். பில்டிங்கை கட்டுவோம், ஆராதிப்போம், ஆசீர்வாதமா இருப்போம். ஆமென் சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. நாங்க ஆராதிப்போம், ஆசீர்வாதமா இருப்போம். சொல்லுங்கய்யா, நாங்க இந்த இடத்துல ஆராதிப்போம், ஆசீர்வாதமா இருப்போம். அல்லேலூயா. ஏன்னா கரையில் இருக்கிறவருடைய சத்தத்துக்கு நாங்க கீழ்ப்படுகிறோம். ஆமே, கரையில எனக்கானதை ஆயத்தம் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார். கரையில எனக்கானதை என் தேவன் ஆயத்தம் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார். கரையில எனக்கானதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கீழே வாசிங்க, கீழே வாசிங்க.
ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இந்த சீசன் பேதுருவை பார்த்து, வலைய வலது பக்கம் போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆதலால் அப்படியே ஆறாவது வசனத்தை படிங்க முதல்ல. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். எங்க சந்தோஷமா இல்லையா? ஆமென். அவர் வரும் வரைக்கும் தான் ஒன்றும் இல்லை, அவர் வரும் வரைக்கும் ஒன்றும் இல்லை. ஆமென். கேட்கிறாரு, என்ன வச்சிருக்கீங்க? ஒண்ணுமே இல்லைப்பா. அவர் வர வரைக்கும் வலையில ஒண்ணுமே இல்லையா? ஆமென். அவர் வந்துட்டார்னா வலையை இழுக்க முடியாது. கை தட்டிருங்க. அவர் வந்துட்டார்னா வலை இழுக்க முடியாது. உங்களுக்கானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். ஆயத்தம் செய்து கொண்டு இருக்கிறார். ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா அந்த வார்த்தையை? அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். கரைக்கு வந்து விட்டார். ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கின முடிக்கிறேன். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இந்த சீசன் பேதுருவை பார்த்து, ஆகையால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். யாரு இயேசுவுக்கு அன்பான சீசன்? யாரு? யோவான் வலைய வலது பக்கம் போடுங்கன்னு சொன்னோன்னு கண்டுபிடிச்சிட்டான். வலைய வலது பக்கம் போடுங்க அப்படின்னு வாசனை வருது. இந்த வார்த்தை ஆமென், வாசனை வந்துருச்சு. இவர் இயேசு தாண்டா. பேதுருட்ட மெதுவா சொல்றான், பேதுருவே யார் தெரியுமா நிக்கிறது? கரையில் நிக்கிறது யார் தெரியுமா? பேதுரு, ஏசுடா அப்படின்னு சொன்ன உடனேயா என்ன நடந்துச்சுன்னு, அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே, அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே, தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால், தான் வஸ்திரம்னா அவர் நேக்கடா இல்ல, இன்னர் போட்டிருந்தாரு, மேல சட்டை போட்டிருந்தாரு, அதை கழட்டி என்ன செஞ்சாராமா, தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். இவருக்கு எப்பவுமே கடல்ல குதிக்கிறது பழக்கம். அவர் வந்துட்டா கடல்ல குதிச்சிருவாரு. ஆமா ஆமா, அவரை பார்த்துட்டா என்ன செஞ்சிருவாரியா? கடலாவது ஒன்னாவது குதிச்சுப்பாரியா. இவ்வளவு ஆசை இருக்கிற ஆளு, இவ்வளவு பாசம் இருக்கிற ஆளு, இவ்வளவு வைராக்கியம் இருக்கிற ஆளு எதுக்கியா போற? ஆமே, நம்ம இந்த இடையில இந்த பொழப்பு தேவையா? எது வர்றேன்னு சொல்லிட்டாரு, இருக்க வேண்டியது. கடற்கரையில் ஒரு சுண்டல் லண்டல் வாங்கி சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதுன்னு என்னையா? அப்படின்னா என்னன்னு புரியுதையா? எப்படி வர வரைக்கும் எதை ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுன்னு, மைக்கை இந்த கேமராலாம் ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுன்னு. அப்புறம் அண்ணனுக்கு ஒரு 55 வயசு ஆயிரும், ஆலயத்தை கட்டிடுவோம், அன்னைக்கு திருவிழா கூட்டம் வரும், அண்ணன் 10-10:30 தான் வருவேன், நீங்கள் ஆராதனை நடத்தி அப்படி எல்லாம் ஒரு செட்டப்புள்ள நிற்க வேண்டாமா? ஆமென். இல்லை கர்த்தர் என்னை எருமோனுக்கு போக சொல்கிறான்ட்டு ஒருத்தன் வந்தான். இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல, எருமையா சுற்றிட்டு இருப்பான் போல தெரியுது. ஆமாம், வந்தான் ஐயா, ஒரு நாள் வந்தான். கர்த்தர் என்னை எருமோனுக்கு போக சொல்கிறார், போன்ட்டேன். ஆள் அட்ரஸே இல்லை. ஆமென். ஹெல்ப் பண்ணையா, காத்திருக்கிறவனுக்கு தான் கரையில் கறி நெருப்பும் அப்பமும். காத்திருக்கிறவனுக்கு தான். ஆமென். இவர் வாங்காத திட்டா, ஆமென், இவருக்கு நான் கொடுக்காத ஆலோசனையா, இவர் வாங்காத திட்டா, மூச்சை விட மாட்டார். சில நேரம் மூச்சு இருக்கான்னு தொட்டு பார்த்துக்கணும். ஆமாம், அவ்வளோ வாங்குவார். அல்லேலூயா. காத்திருந்தா மேன்மையா, காத்திருந்தா மேன்மை. ஆமாம் ஆமாம், அல்லேலூயா. ஏங்க, இயேசுவுக்கு கறி நெருப்பு தேவையா? இயேசுவுக்கு மீன் தேவையா? இயேசுவுக்கு அப்பம் தேவையா? அங்க பாருங்க, எங்க வனாந்தரத்தில் 5000 பேரை போஷிக்கும் போது எந்த நெருப்பு போட்டாரு, எந்த அப்பத்தை சுட்டாரு, எந்த மீனை அடுப்பு கறியில வச்சாரு? வைக்கலையே. ஆமென். காத்திருக்கிறவர்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாரு. காத்திருக்கிறவர்களுக்கு என்ன செய்வார்? அமையா ஆயத்தம் பண்ணுவார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணுவார். என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்? இந்த 7 டிக்கெட் இருக்குல்ல, இது சுட்ட மீன் பிடிக்கும் போல தெரியுது. இந்த 7 டிக்கெட் இருக்குல்ல, இந்த 7 டிக்கெட்டுக்கும் சுட்ட மீன் ரொம்ப பிடிக்கும் போல தெரியுது. அதனால என்ன செஞ்சார்? வலையை வலது பக்கம் போடு. இப்ப 7வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன், ஆமென், பேதுருவை. ஏன் வேற யாரையும் பார்க்கல? யாரை பார்த்து? இப்படி எல்லாம் பைபிள் படிக்கணும். வேற 6 பேர் இருக்காங்களா, அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதானே? டவுட் வரணும் இல்லையா? இந்த யோவான் இவனும் கிரிட்டிக்கலான ஆள், அவன் சாதாரண ஆள் இல்லை. நேர மேட்ரு என்கிட்ட தான் வரும். பாஸ்டர் கவனமா இருங்க. ஆமா, அசிஸ்டன்ட்ல இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, அங்க சொல்றது இல்லை.
இல்லையா? நேரா நைட்டு 12 மணிக்கு ஃபோனு, பாஸ்டர் உங்களை சுற்றி சதி நடக்குது. நல்லதா இருக்கே, சூப்பராக இருக்கே கேட்க. ஆமே பாஸ்டர் பார்த்து கவனமாக இருங்க, உங்களுக்காக ஒரு குரூப் தூங்காமல் இருக்கு. சூப்பரியா, நான் தூங்கிட்டு இருக்கேன்டா அப்படி. ஆமே நான் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கேன்டா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தரை விட்டுட்டு நம்மளை எவனாவது தொட முடியுமையா? சிலுவையை மீறி என்கிட்ட யாராச்சும் வர முடியுமாய்யா? சொல்லுங்கய்யா. சிலுவையை மீறி உங்ககிட்ட யாராச்சும் வர முடியுமா? உங்க குடும்பத்துக்குள்ள யாராச்சும் வர முடியுமா? உங்க பிள்ளைகளை தொட முடியுமா? முடியாது. தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிற ஆளு எப்போதும் சந்தோஷமா தான் இருக்கும். கையை தட்டிடுங்க. தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிற ஆளு, தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிற ஆளு எப்போதும் நிம்மதியா தான் இருக்கும். ஆமென் ஆமென். வாசிங்கண்ணே. பேதுருட்ட சொன்ன உடனே அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேல் சட்டையை கழட்டி கொண்டு கடலிலே குதித்தான். அவரை பார்த்துட்டா குதிச்சிரும் ஐயா. ஆமா, நீரே ஆனால் நானும் வரவா வா ஒரு இடத்துல. இப்போ அவரை பார்த்து அதே கடல் தான். அவரை பார்த்தோன்னே வரட்டுமான்லாம் கேட்கல, போச்சுரா. ஏன்னா டீம் லீடர் நம்ம தான், நமக்கு தான் விழுகு இன்னைக்கு. ஆமென். புரிஞ்சுக்கிட்டு கீழே இறங்கி குதிச்சிட்டார். ஆசினே. மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் இது எதை குறிக்குதுன்னா கவனிங்க, அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு, அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு. டே இழுத்துட்டு வாங்க, படகு வர வரைக்கும் நான் காத்திருக்க முடியாது. படகு கரைக்கு வர வரைக்கும் அவரை போய் நான் தொடாம அவரை பார்க்காம நான் இருக்க முடியாது. நீ இழுத்துட்டு பொறுமையா வாங்க, நான் முன்னாடி போறேன்டா. தங்க அன்பு. தட் இஸ் கால்டு லவ். பேதுரு சாதாரண ஆடு இல்லைங்க, பயந்தாங்கொல்லியா இருக்கலாம், ஆனா பக்திமான். சொல்லுங்க, வழி விலகி போகிறவனா இருக்கலாம், ஆனா வைராக்கியவான். ஆமென். ஒளித்துல வலிமையானவன். ஆமென். வரட்டுமே. கவனிங்க. சொல்லிட்டு குதிச்சு போயிட்டான். வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அடுத்த வசனம், அவர்கள் கரையில் வந்திறங்கின போது கரிநெருப்பு கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின பொழுது கரிநெருப்பும், ஆமென், கரிநெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். கையை நல்லா தட்டிருங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எதுக்காக வலை எடுத்துட்டு கடலுக்குள்ள போனாலோ அதை கரையில பார்க்கிறோம். கையை தட்டிருங்க. எதுக்காக வலையை எடுத்துட்டு ஆமென் கடலுக்குள்ள போனாலோ அதை தன்னுடைய கண்களிலே எங்க பார்க்கிறான்னு? ஆமென், கரையிலே பார்க்கிறான். ஆமென். அவங்க எல்லாம் காத்திருக்காதவங்க. எங்க வனாந்தரத்தில் நின்னாங்களே 5000 புருஷர்கள், அவங்க காத்திராதவங்க. 3 வருஷம் அவர் கூட நடந்தவங்களுக்காக, 3 வருஷம் அவர் கூட பிரயாணப்பட்டவர்களுக்காக, 3 வருஷம் எல்லாத்தையும் அவர் கூட இருந்து பார்த்தவர்களுக்காக அவர் கரையிலே சகலத்தையும் ஆயத்தம் பண்ணுகிறார். காத்திருக்கிறவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவார். காத்திருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாருங்க. ஆமென். அல்லேலூயா. அதே வலையத்தான் பயன்படுத்தினார். அதே வலையத்தான் பயன்படுத்தினார். எந்த வலைய? ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னான்ல, அந்த வலையத்தான் பயன்படுத்தினார். ஆமென். மோசே என்ன பயன்படுத்தினார்? மோசே கையில் என்ன வச்சிருக்கிற? ஒரு வடி வச்சிருக்கான். அந்த வடியை தான், சாரி என்னது அது, கோலத்தான் பயன்படுத்தினாரு. ஆமென். கோலத்தான் பயன்படுத்தினார். 6 கச்சாடி இருந்துச்சு. அது வெறுமையா கால் கழுகுறதுக்கு வச்சிருந்த கச்சாடி. அந்த வெறும் தண்ணி ஊத்துறாங்கல்ல, அதைத்தான் பயன்படுத்தினாரு. என்ன இருக்கோ அதைத்தான் மேன்மைப்படுத்தி உங்க கையில என்ன இருக்கோ அதை வச்சு உங்களை ஆசீர்வதிப்பா. உங்க கையில என்ன கொடுத்திருக்கிறாரோ அதிலே மேன்மையை காண செய்வா. வெயிட். காத்திருக்கணும். காத்திருக்கிறவர்களுக்காக யாவையும் செய்து முடிப்பா. ஆயத்தம் பண்ணு வர்ற சுனா முழிக்காதடா. ஆயத்தம் பண்றாரு, வேலையை ஆயத்தம் பண்றாரு. ஆமென். கிடக்கணும் ஆண்டுடைய சமூகத்தில் கிடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. படகு ஏறுற பழக்கம் நமக்கு வந்துடக்கூடாது. படகு ஏறுற பழக்கம் சொல்லுங்க, படகு ஏறுற பழக்கம் எனக்கு வந்துடக்கூடாது. எங்க என்னைய வெயிட் பண்ண சொன்னாரோ அங்க அவர் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எங்க என்னைய ஆண்டவர் வெயிட் பண்ண சொன்னாரோ அங்க வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்.
அங்கதான் எனக்கான மீனும் அப்பமும் கறி நெருப்பும் ஆயத்தமாயிருக்கிறது. அங்கதான் என் ஆண்டவர் எனக்காக காத்திருக்கிறார். நான் ஒன்று சொல்லட்டா, அவர் வந்து பார்த்துட்டு இங்கே ஆள் இல்லைன்னு போயிருக்கலாம்ல. அவர் வந்து பார்த்தாரு, எங்கடா நான் வர சொன்னேன் காணும் இந்த பயிலுக, நான் போகிறேன் இவனுக்காக நான் வெயிட் பண்ணுமா, போயிருக்கலாம் இல்லையா? போலையே அவர் போலையே. அல்லேலூயா. அவர் போலையே என்ன செஞ்சாரு? வசனம் சொல்லுது, அதே தாவீது எழுதுறாரு, ஆமென், கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக அவரும் காத்திருப்பார். எப்படி அல்லேலூயா. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக அவரும் காத்திருப்பார். எதுக்கு காத்திருக்கிறாரு? அப்பமும் மீனும் சுட்டு தர்றதுக்கு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன தேவையோடு வந்திருக்கிறீங்க? என்ன தேவைக்கு முன்னாடி நிற்கிறீங்க? என்ன காரியம் சக்சஸ் ஆகலைன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. நான் உங்க தகப்பனா சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. படகு ஏறுற பழக்கம் நமக்கு தேவையில்லை. ஆமென். ஏசப்பா வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமென். இந்த ஆலயம் நம்ம தரிசனம் இல்லை. இந்த ஆலயம் நம்ம தரிசனம் இல்லை. நல்லா கவனிச்சிருங்க. இதை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு. தரிசனம் வேற, அதை நிறைவேற்றுவார். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே. கொஞ்சம் ஏன் கூட நீங்களும் வெயிட் பண்ணுங்களேன். ஒரு மகிமையான ஆலயத்தில் கர்த்தர் நம்மை ஆராதிப்போம். ஒரு மகிமையான ஊழியத்தை நம்ம செய்வோம். ஒரு மகிமையான படகை இழுத்து கரைக்கு வருவோம். ஒரு மகிமையான படகை இழுத்து கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் படகை, வார்த்தையின் படகை இழுத்து கரை வந்து சேருவோம். வெயிட். காத்திருக்கிறவர்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணவா. ஒரு வசனத்தை வாசித்துட்டு முடிக்கிறேன். ஒரே ஒரு வசனம். ஆமென். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் எழுதி இருக்கிறபடி 1 கொரிந்தியர் 2:8-9 வாசிங்க, முடிச்சிடுறேன். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். அறிந்தார்களானால், ஆமென், இயேசு இப்படிப்பட்டவர் இவங்க நல்லா எப்ப புரிஞ்சாங்க? கவனிங்க, என்னை பாருங்க. கடைசியா கிளைமேக்ஸை விட்டுறாதீங்க. பாருங்க, இந்த சின்ன பிள்ளைகளை வெளியில துரத்துங்க. ஆமென், கவனிங்க. ஆமென், இயேசு இப்படிப்பட்டவர்னு அறிந்திருந்தா அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? மீன் பிடிக்க போயிருக்க மாட்டாங்க. எப்ப இயேசு இப்படிப்பட்டவர்னு அவங்க புரிஞ்சாங்க? இயேசு இப்படிப்பட்டவர்னு எப்ப புரிஞ்சாங்க? ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம். ஆவியானவர் அவங்கள மேல் வீட்டு அறையில நிரப்பினதுக்கு அப்புறம் தான் எல்லாமே புரியுது. ஆமென். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. இப்பிரபஞ்சத்தில் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். அவர்கள் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. கையை தட்டுங்க. தேவன் தம்மில், சொல்லுங்க அந்த வார்த்தையை. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. கண்ணு பார்க்கலையா? உங்களை கர்த்தர் எப்படி மாற்றுவார்னு உங்களுக்கு தெரியாது. உங்க பிள்ளையை எப்படி கர்த்தர் மாற்றுவார்னு உங்களுக்கு தெரியாது. அதுதான் என்ன வச்சிருக்கிறார்? ஆசாரியனை வச்சிருக்கிறாரு. ஆமே, உடன்படிக்கை பெட்டியை சுமந்துக்கு நின்றுகிட்டு இருக்கிறேன். ஆமே, நல்லா கவனிங்க. என் பின்னாடியே வாங்க. அவர் எப்படிப்பட்டவன் கண்டுபிடிச்சிடலாம். சொல்றார், கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் ஆயத்தம் பண்ணினவைகள். கர்த்தர் நமக்காக தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணல, காது கேட்கல, மனுஷ இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. அது அறிவுக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டது, நாம் காண்கிற காரியங்களுக்கு அப்பாற்பட்டது, நாம் தொடுகிற காரியங்களுக்கு அப்பாற்பட்டது, சிந்திக்கிற காரியங்களுக்கு அப்பாற்பட்டது. அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. கை தட்டிருங்க. ஆமென். எப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்டது? ஒரு காரியத்தை சொன்னா ஈஸியா புரிஞ்சிருக்கீங்க. ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்டவருக்கு எப்படி மீனும் அப்பமும் கிடைச்சிச்சு? எப்பா ஏதாச்சும் கொடுங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. ஆமென். ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. போன வாரம் சொன்னேன், எனக்கு ஒரு வெள்ளை சட்டையும் பேண்டும் தச்சுட்டு வாங்கினேன். இப்போ நான் புது சட்டையும் புது பேண்ட் எப்படி கிடைச்சிச்சு? இப்போ யோசி ஓடிட்டு இருக்கும்ல, என்ன இந்த மனுஷன் போன வாரம் தான் சொல்லி விட்டாரு, என்கிட்ட ஒரு புது சட்டையும் ஒரு வெள்ளை சட்டையும் ஒரு வெள்ளை பேண்டும் வாங்கி கொடுங்கண்ணா. ஏன்னா ஒன்று தான் இருந்துச்சு, அதே துவச்சி கட்டிட்டு வந்தேன். கவனிங்க, இப்போ ஒரு சிந்தையில் போகும், இன்னும் புது சிப்பா போட்டிருக்கிறாரே இல்லையா? என்னையா எப்படியாச்சு தெரியல. ஆமென்.
அல்லேலூயா. ஆமையா, ஆமே. கரைக்கு வந்து பார்த்தா கேட்டார், ஏதாச்சும் இருக்காடான்னார். ஒன்றும் இல்லைன்னா கரைக்கு வந்து பார்த்தா அவனுக்கும் சேர்த்து சமைச்சு வச்சுக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கும் சேர்த்து சமைச்சு வச்சுக்கிட்டு இருக்கார். உணர முடியுதா? அவர் யாருன்னு உணர முடியுதா உங்களுக்கு? அப்புறம் ஏன் இந்த ஓட்டம், இந்த பாடு, இந்த கஷ்டம், கண்ணீர், கவலை, தூக்கம்? விட்டு தொலைங்கிறேன், விட்டு தொலைங்கிறேன். கர்த்தரை பாருங்க, அன்பு கூறுங்க போதும். அவரிடத்தில் அன்பு கூறுங்க. என்னது அன்பு கூறுதுன்னா என்னது? அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளை கை கொள்ளுவதுதான் அவரிடத்தில் அன்பு கூறுவது. அதை செஞ்சா அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்மை மகிழ செய்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கர்த்தர். சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் யாவையும். அடுத்த கான்வர்சேஷன் என்ன தெரியுமா? கூப்பிட்டு சோறு போட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? ஊழியம் செய்வேன்னு கேட்டாரு. நான் அடுத்த மீட்டிங்கில் பேசுகிறேன் அதை. ஆமென். சுட சுட அப்பமும் மீனும் கொடுக்கறது எதுக்கு தெரியுமாண்ணா? சாமி, சுட சுட அப்பமும் மீனும் எதுக்கு தெரியுமா? சொல்லுங்கய்யா. சுட சுட உங்களுக்கு சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கேன், எதுக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஊழியம் செய்யறதுக்கு. தினந்தோறும் ஆகாரம் தர்றாரு, எதுக்கு தெரியுமா? கை நிறைய காசு தர்றாரு, எதுக்கு தெரியுமா? புது புது சட்டையா தர்றாரு, எதுக்கு தெரியுமா? வேலையில் ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு, எதுக்கு தெரியுமா? ஆமென். திருப்பூரே 5ஓட வரும்போது உங்களுக்கு 9, 10 மணி வரைக்கும் வேலை கொடுக்குறாரு, எதுக்கு தெரியுமா? ஊழியம் செய்யறதுக்கு, ஊழியம் செய்யறதுக்கு, சுவிசேஷம் அறிவிக்கிறது, சபையை கட்டி காக்கிறதுக்கு, ராஜ்யத்தின் பணியை செய்யறதுக்கு. ஆமென். ஏழைகளை சந்திக்கிறதுக்கு, ஆமென். கைவிடப்பட்டவர்களை சந்திக்கிறதுக்கு. அல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆமென். பெருமையான ஆட்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாமா? தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கருணை. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக. ஆண்டவர் உங்க கூட பேசினாரா? நான் விசுவாசிக்கிறேன். உங்க கூட கர்த்தர் பேசினாரா? உங்களுக்காக ஆண்டவர் நிச்சயமா எல்லாத்தையும் செய்து முடிப்பார். நம்ம அப்படியே திருவிருந்துக்கு ஆயத்தமாவோம். ரைட் ரைட் ரைட்.